நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் பேசாம நீங்க இந்த 2 டேபிளையும் ஒண்ணா சேர்த்துட்டீங்கன்னா நாங்க 12 பேர் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுருவோம். சரி பண்ணிடுறேன். தேங்க்ஸ். தம்பி இங்க வா. ஒரு நிமிஷம். குட், நல்ல தகவலை சொல்லியிருக்கேன். நான் போய் பார்க்குறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ப்ளீஸ் நீங்கள் எங்கே வந்து உட்காருங்க. இப்பதான் முடியாதுன்னு சொன்னாரு. எனக்கு அந்த டேபிள புக் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். நாங்க உங்களையும் உங்க கெஸ்டையும் தொல்லை பண்றதுக்கு விரும்பல. அப்புறம் எங்க டேபிள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தேங்க் யூ. ஆஸ் யூ ப்ளீஸ். மேனேஜர் சார், இவங்க என்னுடைய முக்கியமான விருந்தாளி. ஓகே சார். இவங்களை நல்லா கவனிக்கணும், எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஓகே சார். அட ஏண்டா நீ வர வெளியே வந்தாலும் அழற. ஓ மீனாட்சி, கண்ணனை அந்த சோஃபால தூங்க வச்சிரு. நல்லா தூக்கம் வந்துருச்சு போல இருக்கு. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லடா கண்ணா. வாடா கண்ணா, நேரம் பார்த்து அழுதியே. அவ்வளவுதான். ஒண்ணும் இல்லை, இங்க படுத்துக்கோங்க, இங்க படுங்க. இந்தாங்க அத்தை. பிரீத்தி, பேசாம குட்டிமாவையும் அங்கேயே படுக்க வச்சிரு. அவளும் சேர்த்து தூங்குவால. வாமா போலாமா? அப்பா உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப நல்லா இருக்கு. சந்தியா, நீங்களே எங்க எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணிருங்களே. ஆமா, அவரும் நீங்க ஆர்டர் பண்றதை தான் இன்னைக்கு சாப்பிடுவாரு. சரிம்மா, நீயே ஆர்டர் பண்ணிடு. சரிங்க அத்தை. இங்க பாருங்க, 2 பிளேட் வெஜ் கபாப், 2 பிளேட் ட்ரை பன்னீர், அப்புறம் எல்லாருக்கும் ஒரு பிளேட் டொமேட்டோ சூப், அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸும் எடுத்துட்டு வாங்க. மெயின் கோர்ஸ் ஆர்டரை கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்க தரோம். ஓகே மேம். நல்ல வேலைக்கா, சாப்பாட்டுக்கு ஆர்டர் கொடுக்குற வேலையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இல்லைன்னா நாங்க எல்லாருமே என்ன சாப்பிடலான்னு யோசிக்கிறதுலயே நேரத்தை வீணாக்கிருப்போம். நல்ல வேலை, நீங்க காப்பாத்திட்டீங்கக்கா. அட, இன்னும் வருது. சரி, ஆரம்பிக்கலாமா? திலீப், நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. எல்லாரும் சாப்பிட ஆரம்பிங்க. இந்த சூப்போட விலை எவ்வளோ? கொஞ்சம் அதுல பார்த்து சொல்லு. ₹120. 120 ரூபாயா? அட ஆண்டவா! இந்த சவிதாவோட பிடிவாதத்தால மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இதனால சூர்யாவுக்கு தான் நிறைய செலவாகும். என்ன பண்ற மீனாட்சி? எடுத்து வைக்கிறேன். அக்காவுக்கு வச்சுட்டேன். இது நான் எனக்கு
இது நீங்க வச்சுக்கிறீங்களா? பிரீத்தி வச்சுக்கோ. வேணாமா திலீப் நீங்க வச்சுக்கிறீங்களா? கொடுத்துட்டேன், எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். சரோஜா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. நிஜமா தான். சாப்பிடு சாப்பிடு. எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. மேடம், ஸ்வீட் என்ன சாப்பிட்றீங்க? நம்ம கடையில் ஃபலூடா ரொம்ப ஃபேமஸ் மேடம். ஒரு முறை சாப்பிட்டு பாருங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் வேணானே சொல்ல மாட்டீங்க. ஃபலூடா. திலீப், என்ன சாப்பிட்றீங்க? இல்லை, எனக்கு வயிறு ஃபுல்லாயிருச்சு. சாப்பாடு ரொம்ப டேஸ்டாக இருந்ததுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டேன். என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நீங்கள் வேணா சாப்பிடுங்க. அத்தை, உங்களுக்கு? இல்லம்மா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அப்பா சொல்லுங்க. சூர்யா, சாப்பிடணும்னு ஆசையாத்தான் இருக்கு. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் இனிப்பையும் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சாப்பிடணும்னு ஆசையா இருந்தாலும் வயிறு வெடிச்சிரும் போல இருக்கே, என்ன பண்றது? என்ன சரோஜா? ஆனா நான் ஒரு ஃபலூடாவை சாப்பிட மாட்டேன். உங்க விருப்பம் சார். ஓகே. ஹலோ பீட்டர், 3344. ஹலோ பீட்டர், 3344. ஜான் 01 ரிப்போர்ட். அத்தை, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சரிம்மா. என்னங்க பாத்தீங்களா? ஆபீசர் ஆனாலும் அண்ணி எல்லாரையும் நல்லா சமாளிக்கிறாங்கல்ல. வீட்டையும் பாத்துக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனையும் பாத்துக்கிறாங்க. ஹலோ ஹலோ, 323344. ஜான் 1 ரிப்போர்ட்டிங். வேலை ஆரம்பிச்சிருச்சு மேடம். நம்ம ஊர் ஹைவேஸ்க்கு வெளியில. நான் அங்கதான் என் டியூட்டியை பார்த்துட்டு இருக்கேன். ஓவர். வெரி குட். ஓகே மேடம், ஓவர் அண்ட் அவுட். இந்த ஃப்ளூட் சத்தம் எங்க கேக்குற மாதிரி இருக்கு? ஹேத்தலோட வயர்லெஸ் போன்ல இருந்தும் வர மாதிரி இருக்கு. அவதான் இந்த ஊருக்கு வெளியே இருக்கிற மதுபானங்கள் எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ண போயிருக்காங்களே. அப்போ அவங்களோட வயர்லெஸ்ல இருந்து இதே சத்தம் எப்படி கேக்குது? சரோஜா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பல்லடாவே சாப்பிட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எலுமிச்சப்பழ ஜூஸா? வேண்டான்னு சொல்லியும் சாப்பிட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நல்ல ஹோட்டல்காரங்க. இது எலுமிச்சப்பழ ஜூஸ் மாதிரில இருக்கு. ஆனா இதுலயே எலுமிச்சப்பழத்தை பிழியாம விட்டுருக்காங்க. ஒருவேளை இதை நாமளே பிழிஞ்சுக்கணுமா? ஐயோ அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது குடிக்கிறதுக்காக இல்ல, கை கழுவுறதுக்கு. இந்த எலுமிச்சம்பழத்தை லேசா பொழிஞ்சு கையை உள்ள விட்டு கழுவிக்கணும். எனக்கு தெரியுமே. நான் தண்ணி எந்த அளவுக்கு சூடா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அம்மா, இந்த எலுமிச்சம்பழத்தை பொழிஞ்சு அதுல கையை விட்டு நம்ம அப்படியே கழுவிக்கலாம். எனக்கு தெரியும். தம்பி சார், பில் கொடுத்துருங்க. ஓகே சார். என் புள்ள தலைமையில எவ்வளவு பில்லு விழப்போதோ. இந்த கர்ச்சீஃப் நல்லா இருக்கு, எடுத்துக்கலாமா? இதை எதுக்கு யோசிக்கணும்? ஆமா சூரியண்ணா, நான் இன்னும் 2 நாள்ல ஊர்ல இருந்து இங்க வந்துருவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன், கீதா, என்னாச்சுப்பா?
இங்க பாருப்பா, எவ்வளோ பில் வந்திருக்கு? பில்ல பார்த்த உடனே மச்சனனோட முகமே மாறி போச்சு. என்னவா இருக்கும்? இந்த ஹோட்டல்காரங்க நிறைய பணத்தை தீட்டாம விட மாட்டாங்க போல இருக்கே. நீங்க தா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வந்து உங்க சரக்கை எடுத்துட்டு போங்க. ரொம்ப நேரம் நான் இங்க இருந்தா எனக்கு ரிஸ்க். சரி, நீ சொன்ன மாதிரி அந்த இடத்துக்கு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். சரிங்க. இல்ல, கான்ஸ்டபிள் ஹேத்தல பிடிக்கிறதுனால இந்த கும்பலோட தலைவன் என்னால பிடிக்கவே முடியாது. இவளை வச்சுதான் காய் நகர்த்தணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையா தான் காத்துக்கிட்டு இருக்கணும். இது ஒரு நிமிஷம், கொஞ்சம் உங்க மேனேஜரை வர சொல்லுங்க. சரிங்க சார். சீக்கிரம். சூர்யா, என்னப்பா ஆச்சு? இல்ல ஒண்ணு இல்லம்மா, அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். எஸ் சார். மேனேஜர் சார், கொஞ்சம் செக் பண்ணுங்க. இந்த பில்ல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இல்ல சார், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அதுல எழுதி இருக்கிறது கரெக்ட் தான் சார். எனக்கு என்னமோ 10,000 20,000 பில்லு வந்திருக்கும்னு தோணுது. சூர்யா, பில்லு எவ்வளோப்பா? அம்மா, வேற ஒன்றும் இல்லைம்மா, நம்ம எல்லாம் நிறைய சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த பில்லை பார்த்தீங்கன்னா வெறும் 00 மட்டும் தான் போட்டிருக்கு. ₹1 கூட எழுதல. இது இலவசமா சாப்பாடு போடுற இடமா? இங்க பாருங்க, எங்க கிட்ட நீங்க சும்மா ஒன்றும் விளையாடல. இல்லைங்கம்மா, நான் ஒன்றும் உங்க கூட விளையாடல. உண்மை என்னன்னா, இன்னைக்கு எங்க ஹோட்டல் சார்பா நீங்க சாப்பிட்டதுக்கு எந்த சார்ஜும் வாங்க மாட்டோம். இது எங்க முதலாளியோட கட்டளை. ஏன்னா நீங்க எல்லாரும் அவரோட முக்கியமான விருந்தாளி. எங்க முதலாளி சார்பா இந்த விருந்த இந்த ஊரோட புது எஸ்பி சந்தியா மேடத்தை கௌரவிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள் சார், நீங்கள் நேராக உங்கள் சார்கிட்ட பேசி சரியான பில் போட சொல்லுங்கள். எங்களுக்கு ஃப்ரீயாலாம் எதுவும் வேண்டாம். இங்க பாருங்க, இந்த விருந்த கல்யாணமாய் முதல் தடவையா எங்க வீட்டுக்கு வந்த எங்க மாப்பிள்ளைக்காக நாங்க கொடுத்துருக்கோம். இதுக்கான படத்தை நாங்க தான் கட்டுவோம். சார், நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே மாட்டீங்க. இந்த விருந்து எங்க முதலாளி சார்பா சந்தியா மேடத்துக்கு மரியாதை செலுத்தும் விதமா கொடுத்துருக்கோம். அதோட அந்த மரியாதை ஏத்துக்க ஏன் சார் தயங்குறீங்க? சார் இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். நீங்க கொடுத்த மரியாதைக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீங்க பில்லு கொடுத்துதான் ஆகணும். நாங்க சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க போய் அவர்கிட்ட பேசுங்க, பில் வாங்கிட்டு வாங்க. இங்க பாருங்க, நீங்க இதை வாங்கியே ஆகணும். மேனேஜர் சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். யா, எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட உபச்சாரத்தில் ஏதாவது குறை இருந்தா என்னை மன்னிச்சிருங்க. இங்க பாருங்க, மரியாதையை சந்தோஷமா தரணும்.
நீங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். நான் உங்கள் எல்லார்ட்டையும் கையெடுத்து வேண்டி கேட்டுக்கிறேன். நீங்கள் எங்களுடைய இந்த அன்பை புறக்கணிக்க கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இல்லை, அப்படி இல்லை சார். நீங்கள் பாருங்கள், நீங்கள் கொடுத்த சாப்பாடு, உங்களோட அன்பு, நீங்கள் காட்டின மரியாதை, இது எல்லாத்தையும் நாங்கள் மனசார ஏற்றுக்கிறோம். உங்கள் ஹோட்டலில் ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் இந்த ருசியான சாப்பாடை நாங்கள் அடிக்கடி சாப்பிடணும்னு ஆசைப்பட்றோம். ஆனால் நீங்கள் பைசா வாங்கிக்க மாட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்னொரு முறை இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடணும்னு எப்படி ஆசைப்படுவோம்? ஏன்னா இங்கே வரணும்னு நினச்சாலும் வர முடியாதுல்ல. சூர்யா சரியா தான் சொல்கிறான். இங்கே பாருங்க, நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், நீங்கள் அடுத்த முறை எப்போ வந்தாலும் சரி, நான் உங்களுக்கு முழு பில்லையும் தருவேன். ஆனால் இந்த முறை நீங்கள் எங்களுடைய அன்பை வேண்டான்னு சொல்லாதீங்க. இட்ஸ் மை ரிக்வெஸ்ட், ப்ளீஸ். அண்ணா, அதான் அவர் அவ்வளோ அன்பாக கேட்குறாருல, ஒத்துக்கோங்க. இல்லை மாமாண்ணா, ஒத்துக்கோங்க. எல்லாருமே சொல்றாங்கல்ல, நீங்களும் ஒத்துக்கோங்களேன். ஆமா சூர்யாண்ணா, ஒத்துக்கோங்க. சரிங்க சார். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், மறுபடியும் நீங்கள் வரணும். நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, அது ஏதோ ஃபலுடாவா, அதை வாங்கி சாப்பிடலாம்ல. பணம் தான் அவங்க வாங்க போறது இல்லைல்ல, அதனால நான் ஒரு ஃபலுடா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு மாத்த. இவங்க திறந்த மாட்டாங்க. இலவசமா கிடைக்குதுன்னு உன் வயித்தை கெடுத்துக்காத. நீ வீட்டுக்கு வா, உன்னை அந்த ஃபலூடாலே குளிக்க வைக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், அது கண்ணை அடற மாதிரி இருக்கத்த, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்களா? நீங்க வாங்க, வந்து உச்ச போங்க. வாங்க, ஒன்றும் இல்லை, வாங்க வாங்க வாங்க. மீனாட்சி அன்னைக்கு எப்பவுமே விளையாட்டு தான். இந்த சந்தியா எங்க போயிட்டா? ஏன் அவ இன்னும் இங்க வரல? அந்த கான்ஸ்டபிள் இந்த இடத்தை தானே சொன்னா, ஆனா எங்க இருக்கா? கவிதா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாடா கண்ணா, நாம வெளியே வந்துட்டோம்ல. அட கவிதா, நீங்களா இங்க வந்தீங்க? ஐயோ, இவ எங்க இருந்து வந்தா இவளை எப்படி விரட்டுறது? பரவாயில்லையே, நீங்களும் இந்த காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க. நான் அடிக்கடி இந்த ஹோட்டலுக்கு வர்றது வழக்கம் தான். இன்னைக்கு நானும் என் புருஷனும் கிளம்பினோமா, சரி எதுக்காக தனியா போவானே அப்படின்னு சந்தியா காவியா அவங்க வீட்டுக்காரையும் கூட்டிட்டு வந்தோம். என்ன சந்தியா இங்க வந்திருக்காளா? அவ என்ன அந்த கான்ஸ்டபிள் கூட பார்த்தானா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இல்ல, நான் இந்த ஆபத்துல மாட்டிக்க கூடாது. என்ன ஆனாலும் சரி, நான் சந்தியா கிட்ட சிக்கிக்க கூடாது. அதுக்கப்புறம் எங்க சவிதா இருக்கால, அதான் அவளோட கல்யாணத்துக்கு கூட வந்தீங்களே, அவதான் சவிதா. சவிதாவையும் சவிதாவோட வீட்டுக்காரர் திலீப் இருக்காருல, அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டோம். அவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல விருந்து கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தோம். சரி, அதுக்கப்புறம் எங்க மாமனார் மாமியார்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டோம். சந்தியாக்கா வீட்டுக்காரர், ஏன் வீட்டுக்காரர், மாமனார் மாமியார், குழந்தைங்க ரெண்டு பேரும், பிரீத்தி அவங்க வீட்டுக்காரர் மோகன், எல்லாரையும் கூட்டிட்டு வந்தோம். ஆக்சுவலி எனக்கு இங்க ஒரு இம்பார்ட்டன்டான விருந்தாளி வந்திருக்காரு. ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. நான் ஒரு அவசரத்துல இருக்கேன், நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். ஐயோ, நீங்க எங்க போறீங்க?
சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பு, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நில்லு ஹேத்தல். நீங்க இந்த சரக்கு எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிட்டதா சொன்னீங்க. அது வந்து இத கொண்டு போயிட்டு தான் இருக்கேன். போய் இன்னும் எவ்வளவு போய் சொல்ல போறீங்க கான்ஸ்டபிள் ஹேத்தல்? உங்க குட்டை எல்லாமே வெளிப்பட்டுடுச்சு. அப்படி இருந்து போய் சொல்லிட்டு இருக்கீங்க. மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த சரக்கெல்லாம் கொட்டணும்னா சரியான இடமா பார்த்து கொட்டணும். கொட்டுறதுக்கா இல்ல இதோட உண்மையான முதலாளி கிட்ட போய் சேர்க்கறதுக்கா? என்ன நினைச்ச? நீ சொல்ற பொய்யனா அப்படியே நம்பிடுவேனா? இந்த சரக்கு எல்லாத்தையும் நீ கொட்டிட்டேன்னு சொன்ன. பத்தாததுக்கு என்கிட்ட ரிப்போர்ட் வேற. அப்படி இருந்தும் அந்த சரக்கு எல்லாம் என் கண் முன்னாடி தான் இருக்கு. உண்மை இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இந்த சரக்குக்கு எவ்வளவு விலை? அதனால இப்ப என்ன மேடம்? அந்த சரக்கு கொட்டினா என்ன? யார்கிட்டயாவது ஒப்படைச்சா என்ன? ஆமா, நான் இந்த சரக்குக்கு விலை பேசியிருக்கேன். ஒருவேளை அந்த கான்ஸ்டபிள் சந்தியா கிட்ட என் பேரை சொல்லிட்டானா நான் பிளான் பண்ணதெல்லாம் மண்ணோட மண்ணா ஆயிடும்.